இந்த வீடியோவில் மைசூர் துவரையை வச்சு நான் ஒரு துவையல் பண்ணியிருக்கேன். வாய் கசப்பாக இருக்கவங்க, உடம்பு முடியாதவங்க இந்த மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லா இதமாக இருக்கும். சுடு சாதத்தில் நல்லா பிணைஞ்சி சாப்பிடலாம். இது அருமையாக இருக்கும். நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இது மைசூர் துவரம் பருப்பு. இது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, வெங்காயம், புளி, உப்பு, 2 வத்தல் காரத்து அந்த மாதிரி கொஞ்சோண்டு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த துவரம் பருப்பை வெறும் சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். பருப்பை வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் செவக்க வறுத்துக்குங்க. இப்போ மைசூர் துவரை வந்து இந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த எள்ளைங்க இதில் போட்டுடலாம். எள்ளு கொஞ்சம் பொரியிற மாதிரி வறுத்துக்குங்க. எள்ளு பொரியிற சத்தம் கேட்குது பாருங்கள். இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தனியாக கொட்டிக்கிங்க. எப்படி ஆறட்டும். இப்போ மறுபடியும் வந்து நம்ம அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். போதும். இப்போ இதில் வந்து இந்த வெள்ளைப்பூடை போட்டுருங்க. இந்த வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு இனுக்கு, கொஞ்சோண்டு புளி, 2 வத்தல் காரத்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கணும். இப்போ இந்த தேங்காயை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். இதுவும் எடுத்து இது ஒன்றா கொட்டிக்கலாம். ஆறட்டும். உப்பு இதிலே வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து ஆறட்டும். இப்போ இது ஆறணுன்னா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டோம். மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். முதல்ல வெறுமனே அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். துவையல் பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம துவையல் அரைஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது சுடு சாதத்தில் நீங்கள் நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி துவையலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.